guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு சின்ன அக்கேஷனுக்கு வந்து அவசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு அவசரமான கெட் ரெடி வித் மீ தான். ஸோ நான் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல, லைக் சாரி, ஜுவல், மேக்கப் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் லைக் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஓகே, சாரீ கட்டணும், எப்போயாச்சும் தானே இங்கே ஈவெண்ட்டுக்கு சாரீ கட்டுற மாதிரியே இருக்கும்னு சாரீ வந்து லாஸ்ட் மினிட்ல எடுத்து கட்டியாச்சு. ஸோ நான் இங்கே வந்து என்னோடய மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யூஸ்வலாகவே லைக் என்னோடய கேஷுவல் ட்ரெஸ் ஆர் சம் ரோப் ஷர்ட் போட்டு மேக்கப் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் லுக் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் ரொம்பவே சிமிலராக இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் தான். இப்போது ஐ லுக்கில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் ஷிம்மர்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லிப் ஷேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம். நான் யூஸ்வலாகவே லைக் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இந்த மேக்கப் ரொட்டீன் இது தான் யூஸ்வலாகவே ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். இஃப் இன்கேஸ் நான் ஏதாச்சும் மறந்துருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக லீவ் அ கமெண்ட் டவுன் பிலோ. ஒரு நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணால் ஐ டெஃபினெட்லி பி சென்டிங் யூ த லிங்க். ஸோ இந்த எல்ஃப் பைட் சைஸ் பேலட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேலட். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் என்னோடய ஐ லுக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு வெளியே போகிறதுக்கு ஒரு அக்கேஷ்னல் அந்த மாதிரி ஒரு ஷிம்மர் லுக் கூட நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷ்ஷஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கலன்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சாரி, நான் மறந்துட்டேன், ரொம்ப சாரி. என்னோடய ஐப்ரோ ப்ரஷ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. அது என்னோடய அப்சல்யூட் ஃபேவரட் ஐப்ரோ ப்ரஷ்னே சொல்லலாம். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. லைக் ஐப்ரோ பேலட் அண்ட் ப்ரஷ் ரொம்ப எசென்ஷியல் எனக்கு. அதே மாதிரி ஐலைனர் லிங்க் நான் கொடுத்துருந்தேன். ப்ரெஷ்ஷஸ் பற்றி தான் நான் வந்து லிங்க் கொடுக்கல. நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் டவுட் இருக்குது கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் ஒரு டிஎம்மில் கேட்கலாம். நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு நான் ரிப்ளை பேக் பண்ணுவேன். ஸோ என்னோடய சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸே எப்படி இருக்குன்னா, ஹை எண்ட்லேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எது நம்மளுக்கு செட் ஆகுதோ, இப்போ இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க ஒரு சொல்கிறாங்கிறதுக்காண்டி பிளைண்ட்லி எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஒரு சில இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, ஈவன் தோ இஃப் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இஃப் இட்ஸ் அ லக்ஸரி பிராண்ட். அண்ட் நம்ம பட்ஜெட், இப்போ உங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, பட் யூ வாண்ட் லுக் ப்ரெசென்டபிள்னால் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறதுல தப்பே இல்லை. இன்னொருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டோரி போடுறாங்க. இப்போ நானே ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு நான் என்னை சொல்லிக்கிட்டாலுமே நான் என்ன சொல்வேன்னா, ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதுதான் வாங்கிக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப் ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் ஃப்ரம் மேக், டிவோட்டட் பை சில்லி. அவங்களோட பவுடர் கிஸ் ரேஞ்ச் வந்து ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லுக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாரீ எல்லாமே கொஞ்சம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஃபாலோவிங் கிளிப்ஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது எல்லாமே. அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர், வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது ஆல் ஓவர். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மஸ்காரா வந்து இட்ஸ் ஆக்சுவலி நார்மல் மஸ்காரா, மினி பைட் சைஸ் இல்லை, ட்ராவல் சைஸ் ஒரு இது. ஸோ இது எனக்கு லோவர் லேஷில் அந்த வாண்டுமே சரி, அது கைக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவுட்ஃபிட்க்கு வந்து இந்த சாரீ கட்டலாமா, ஃபஸ்ட் வந்து சாரியே வேண்டாம் சிம்பிளாக போகலான்னு நினச்சேன். அப்புறம் சரி ஒரு சிம்பிளான சாரீ கட்டலாமே, எப்போது அடிக்கி பேட்ச் தானே கட்டுறோன்னு தோணி இது எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்து நம்ம காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு குவிக் இன்ஃபர்மேஷன், நான் இந்த சாரீ கட்டி ஃபோட்டோ போட்டிருந்தபோது நிறைய பேர் வந்து இந்த சாரீ பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே நம்ம காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸில் இருந்து தான். எனக்கு ஆன்லைனில் நான் பார்த்து செலக்ட் பண்ணி, அதுவும் ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்குறத விட இவங்களே ஒரு நம்பர் அனுப்புகிறாங்க. நம்ம பேட்டர்ன் அண்ட் நம்ம ஆன்லைனில் மெஷர்மெண்ட் சென்ட் பண்ணால் சூப்பராக வந்துடுச்சு. ரெண்டுமே காம்போவாக இந்த அக்கேஷனுக்கு ரொம்பவே செட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் என்னை மாதிரி இப்போ ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு அக்கேஷனுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அண்ட் மெயின்லி ப்ளவுஸோடு இருக்கனால நல்லாவே அது உங்களுக்கு செட் ஆயிரும். எந்த ஒரு திருப்பி டென்ஷன் இருக்காது.
இந்த அக்கேஷன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது ரொம்பவே எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். எனக்கு பொதுவாக ஹை நெக் ப்ளவுஸ் வந்து ரொம்ப செட் ஆகாது. பட் இவங்க ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே காம்போ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மெட்டீரியல் சாஃப்ட் சில்காக ஒரு மினிமம் ரேஞ்சான சாரீ தான். பட் கட்டுறதுக்குமே சரி ஃபீல் அண்ட் பார்க்குறதுக்குமே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போது என்னைய மாதிரி இருக்கீங்க ஊரில் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் தம். அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு திருப்பி வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்களே சூப்பராக கைட் பண்ணிடுவாங்க. சீக்கிரமே கூட குயிக்காக ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ யா, இது நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் என்னைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்சஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பராக சாஃப்ட் சில்க். இது கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன். ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்போ மெஸ்ஸியாக இருக்குது அவசரமாக எடுத்து வச்சனால. பட் நான் இப்படி தான் இந்தியாவிலேருந்து இருக்கிற கொண்டு வந்த இந்தியன் க்ளோத்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் ஷூட்டுக்கு வந்ததுலாம் வெளியே நிறையாவே இன்னும் இருக்குது. காமிக்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு நான் எடுக்கிறேங்கிற பேரில். ஸோ ஒரு நாற்காலி டைப்பும் யோசித்தேன். பட் யா, அது எல்லாமே ஷூட்டுக்கு போட்டனால இதுவே அந்த சாரியே ஓகேவா இல்லை ஒரு வேளை அது வேணாம் அப்படின்னா இந்த ரெட் லெஹெங்கா போட்டுடலான்னு அதுவும் மேலாப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். மேக்கப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிட்டோன்னா கொஞ்சம் பெட்டர். ஒரு 1/2 hour அது நல்லா செட்டில்ன் ஆகும். அது வரைக்குமே நம்ம அந்த சாரீ சேஞ்சிங், நான் ஜுவல்லரி கூட இன்னும் எடுத்து வைக்கல. நான் எப்போயுமே எடுத்து வச்சுருவேன். இப்போ ரெடி ஆகிறேன்னா எடுத்து வச்சுருவேன். நான் ஏன் இப்போ சாரீ கட்டலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னா, நான் இது வரைக்கும் இங்கே வந்து ஒழுங்காக சாரீ கட்டினப்போலாம் ரொம்ப அவசரமாக 5 minutes 10 minutesலன்னு கட்டினது. ஸோ ஓகே, இந்த வாட்டி ஒரு ஹோப்பில் எனக்கு ஹேருமே படுமட்டமாக இருக்குது. நான் வந்து நேற்று ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு சரியாகவே கோம் கூட பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணணும். நான் இப்போ ஜுவல்லரி என்ன போடலான்னு எடுத்து வைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்கின்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டிஸ்கலரேஷன் சீரம் இப்போ ஆல்மோஸ்ட் 1 week ஆக போகுது. ஐ ஃபீல் இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்க மாதிரி. ஸோ குட் மாலிகூல்ஸ் உங்கள் பிராண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஎஸில் இருக்கீங்கன்னா டெஃபினட் ட்ரை பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஷிப் பண்ணுற பேஜஸ் இந்தியாவில் நிறையா இருக்குல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ஒர்த் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஜுவல்லரி எடுத்து வைக்கலாம். நான் காமிக்கிறேன் ஜுவல்லரி என்ன போடலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். பேஸ் மேக்கப் வந்து நான் போன வீடியோவில் காமிச்சேன்ல அதே தான். ஐஸுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கட்டுமேனு கொஞ்சம் லைட்டாக ஷிம்மர், எப்பயும் போல் லைனர் மஸ்காலா. லிப்ஸ்டிக் வந்து நான் அந்த டிவோட்டட் பை சில்லி அண்ட் அந்த கிளாசியரோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலர் பாரோட ஒரு ப்ரௌன் லிப் லைனர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு எனக்கு டிசைர்ட் லுக் வந்திருக்கு. நான் ஆல்மோஸ்ட் என் சாரியுமே இந்த கலர்னால இது சூட் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது. யா, ஸோ இப்போ ஜுவல்லரி பார்க்கலாம். நான் இங்கே தான் ஜுவல்லரிலாம் இருக்குது. இங்கேயும் இந்த கீழே ட்ரார்லேயும் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி வெஸ்டர்ன். இது தான் எதுவும் ப்ரேஸ்லெட் ரிங் வேணும்னா ஒரு சிலது இதில் பார்க்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் தேசி இயரிங்ஸ் தான். பட் மோஸ்ட்லி அனார்கலி லெஹெங்கா போடுற மாதிரி செட்ஸ், த சென்ஸ் லைக் இயரிங்ஸ். லெட்ஸ் சி. நிறையா இருக்குது. எனக்கு ஆக்சுவலி கொலாப் வந்ததுமே நிறையா இருக்குது. ஷூட்டுக்குன்னு வந்தது அதெல்லாம் ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கணும். இதில் கொஞ்சம் செட்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வேணால் பார்க்கலாம். இதில் நான் இப்போ பார்க்குறேன் ஏதாச்சும் சூட் ஆகுற மாதிரி போடலாமான்னு. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ளாஷியாக எதுவும் வேண்டாம். நாட் இன் தி ஸ்டேட் ஃபார் சம்திங் லைக் தேட். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சூப்பராக ஏதாச்சும் ஒன்று போடலாம். நான் இங்கே கொண்டு அந்த கலெக்ஷன் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு க்ரீன் கிளாஸ் பேங்கிள்ஸ் எடுத்து வைக்கிறேன்.
நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த அகைன்னு ஒருத்தவங்க சூப்பராக வந்து இந்த குந்தன் ஹேர் ஆக்சசரிஸ் பேங்கிள்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஐ ஹாவ் திஸ் குந்தன் ஹேர் கிளிப். நான் ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் காமிச்சிருக்கேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அவங்க பேஜ் லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஒரு பர்டிகுலர் கிளிப் என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். ஸோ அந்த க்ரீன் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் போடலான்னு. மோஸ்ட்லி எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் இருந்தால் நான் மாற்றுறேன். ஸோ இது சாரி பென் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐ ஷோ யூ. ஐம் சாரி, நான் கொஞ்சம் ஒரு அவசரத்துலேயே இருக்கனால அப்படி பேசுகிறேன். நான் மொத்தமே நிறைய சாரி பென் இருக்குது வீட்டில். பட் மொத்தமே இங்கே 2 தான் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் இங்கே எப்படியும் அவ்வளோவா தேவைப்படாது. ஒரு இந்த மாதிரி கோல்டு ஆன்டிக் குந்தன் மாதிரி, அப்புறம் ஸ்டோனில் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி இது தவிர தேவைப்படாதுன்னு. அப்புறம் அந்த ஹேர் ஆக்சசரி, அந்த பேங்கிள்ஸ் அண்ட் இந்த செட்டு, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வச்சிடலாம். சரி, இப்போ போய் நான் கொஞ்சம் மற்ற ஒர்க் இருக்குது, அது முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். நான் மேபி சாரீ கட்டிட்டு தான் ஹேர் டூ யூஸ்வலி பண்ணுவேன் அந்த ஆர்டரில். ஸோ அந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் திருப்பி வர்றேன். வெயிட். ஒரு சின்ன டிப் தரட்டா? நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேர் பென், ஹேர் கிளிப் அண்ட் பென்ஸ்லாம் இந்த மாதிரி சேர்த்தே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்பையும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆகிறப்போ எல்லாமே ஒரு காம்போவில் இருக்கிறனால உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ சாரீ கட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 மினிட்ஸில் நான் ட்ரேப் பண்ணியிருப்பேன் மொத்தமாகவே. எனக்கு இந்த பல்லு வந்து ப்ளவுஸில் பின் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். அது எப்போயுமே நான் வந்து கேதாரில் தான் கேட்பேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் மேலே வந்து போயிடுச்சு. பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. திருப்பி அது மாற்றிக்கிட்டு பண்ண வேண்டாமே, டைம் ஆயிடுச்சுன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ சாரீ பின் அண்ட் எல்லாமே போட்டாச்சு. பேங்கிள்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் மற்ற இயர்ரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் கூட நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். போட்டோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே, ரொம்ப ஓவர்டூ இல்லாமல் சட்டலாக வந்து இந்த லுக் அண்ட் கலர் அண்ட் அந்த ஆன்டிக் கோல்டு ஃபினிஷ் எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹேர் டூக்கு வந்து என்ன பண்ணுன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. போனிடெயில் போட்டு போயிடலாம், ஒரல்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அப்டூ மாதிரி சும்மா நம்ம அந்த கேட்ச் கிளிப் எடுத்து, நாட் கேட்ச் கிளிப், ஒரு கிளச்சர் எடுத்துகிட்டு போட்டுடலான்னு தான் யோசித்தேன். அப்புறம் நான் என்ன யோசிச்சேன், ஏற்கனவே ஹேர் கொஞ்சம் மெஸ்ஸியாக வேவியாக தான் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸி ஹேர் டூ, நம்ம இந்த 90ஸ்லலாம் அந்த இதிலலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவே நம்ம கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிற மாதிரி பண்ணலாமேன்னு சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு பின்னாடி க்ரௌன் போர்ஷனை நம்ம கொஞ்சம் லைக் பேக் கோம்பிங்னால் ரொம்பலாம் ஹெவி கிடையாது. ஒரு சின்ன க்யூட் மூமெண்ட். ஓகே, பேக் டு ஹேர் ஸ்டைல். ஸோ அந்த க்ரௌன் போர்ஷன் எடுத்து நம்ம கொஞ்சம் பேக் டீட்டெயில் பேக் கோம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஃப் மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணுறது விடுங்க, நம்ம ஆள் பார்த்திங்கள்ல சைடு கேப்பில் வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து என்னை ஃப்ரேம்லேருந்தே தள்ளி விட்டார். ஹைட் செட்டிங்கே இவ்வளோ கீழே வச்சுருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு அவசரத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தனால அதெல்லாம் கவனிக்கலை. சரி, நம்ம இந்த விலாக் எடுக்கிறோம், இந்த வீடியோ எடுக்கிறோம், அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டைம் ஆயிரும், சும்மா ஒரு அவசரமாகவே இருக்கட்டுமே அந்த ஃபீல் அண்ட் இதுன்னு அப்படி நான் விட்டாச்சு. ஸோ அந்த க்ரௌன் போர்ஷன் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் டிக்டாக் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2-3 கூட போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி அவசரத்தில் 1 மட்டும் போட்டனால அப்படியே எனக்கு லைக் நீட் ஆக கொஞ்சம் இறங்கிடுச்சு. அண்ட் தென் பிந்தி இல்லாமல் லுக் கம்ப்ளீட் இல்லை தான். எனக்கு இந்த மாதிரி பிரைட் ரெட் பிந்தி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மெரூன் பிளாக்லாம் விட இந்த மாதிரி பிரைட் ரெட் பிந்தி நல்லா சூட் ஆகும் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு. அந்த எல்லோ ஷேடுக்குமே அது நல்லா எடுத்து காமிக்கும். அண்ட் எனக்கு வந்து எப்போயுமே பிந்தி வச்சா கீழே ஒரு டாட், ஒரு கொத்து மாதிரி வைக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே அம்மா பார்த்து வந்த ஹேபிட்டா இல்லை என்னன்னு தெரியல, அம்மா வந்து இந்த மாதிரி வைப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பெரிய பிந்தி வச்சா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பெரிய பிந்தி வச்சா. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் லுக் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆக்சசரி எடுத்து மாட்டியாச்சு. இது போட்டோன்னே எனக்கு இன்னும் நல்ல கம்ப்ளீட் லுக் வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் மதுரையில் இருந்தால் மல்லிப்பூலாம் வச்சு அது வேறு மாதிரி. அதுக்கப்புறம் நெத்தி பொட்டுக்காண்டி குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது கேதாரோட ஷர்ட் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக லிங்க் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே நாங்கள் நினச்ச டைம் விட கொஞ்சம் முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு யோசிச்சு ஒரு டைமுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலி கிளம்பிட்டோம். ஓகே, ரெடி ஆகிட்டேன். சாரி, ஜுவல்ஸ், மை பேக். ஆமாம், காமிக்க முடியாது. உங்களுக்கு இந்த சாரீ அண்ட் லுக் ஓவராலாக எப்படி பிடிச்சிருக்குன்னு டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குனே சொல்லியிருந்த மாதிரி இந்த சாரீ வாங்கியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே காஞ்சிபுரம் லக்ஷ்யா சில்க்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள், அது எனக்கு நல்லாவே செட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன தான் ஆன்லைன்லேயே ஃபுல்லாக பார்த்தாலுமே நேரில் பார்க்குறப்போ அது எல்லாம் கரெக்டாக அமைஞ்சது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் தான் இப்படி அமைகிறப்போ. ஸோ இப்படி தான் மொத்தமாக வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அவுட் பண்ண போகிற 2 பேர் கமெண்ட் செக்ஷன்லேருந்து சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேவ் ஸ்ரீ சேகர் அவங்க அண்ட் சுஷ்மிதா, இவங்க 2 பேர் தான் இந்த வீக்கோட ஷார்ட் அவுட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் பேர் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டாக லீவ் அ கமெண்ட் டவுன் பிலோ. பிடிச்சது ஒரு ஏதாச்சும் ஒரு இது கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நேமே சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறதுக்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம், திருப்பி விளாக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெடி ஆகிட்டோம். ரொம்ப அவசரமாக பிளான் பண்ணி ரெடி ஆனது தான், பட் லுக் என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்கே போகிறோம்லாம் நான் ஷேர் பண்ணல ப்ரைவசி ரீசன்ஸ்னால. பட் திஸ் இஸ் தி லுக். பின் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்க மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. கேதார் வந்து ஏதோ திருப்பி பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க மேலே. ஹேர் வந்து நான் அவ்வளோவா கிளிப்ஸ் குத்தலை, ஒரே ஒரு கிளிப் தான் குத்திருக்கனால கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே வருது. அதுவுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி லுக். லூஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த இது பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒரு வேளை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி பெங்களூர் ஜெயாநகர் 4th ஸ்ட்ரீட்டில் ஒரு கடையில் வாங்கினது. இது ரொம்ப வருஷம் அப்புறம் இப்போ தான் நான் போடுறேன்னே நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டுமே இதுவும் அப்படி தான். அண்ட் சாரீ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல லக்ஷ்யா சில்க்ஸில் இருந்து சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கு. 5 minutes லிட்ரலி நான் கட்டிட்டேன். ஸோ அது நல்லாவே இது இருந்துச்சு. ஐ திங்க் எதர் இஸ் பேக் அகெயின். ஓகே, ஸோ நாங்கள் போயிட்டு வரோம். நான் அங்கே எதுவும் லாக் எடுக்கல. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் டெஃபினெட்லி வீடியோ எடுக்கிறேன். நான் மேபி திருப்பி எடுக்கிறது கெட் அன்ரெடி வித் மீ கூட நான் எடுக்கிறேன். ஈஸியர். ஓகே, பாய். எனக்கு இங்கே வந்து ஒரு அழகான தமிழ் பாட்டு போடணுன்னு தான் ஆசை. பட் காப்பிரைட் இஷ்யூனால் நான் நிறைய பாட்டு போடணுன்னு நடக்கிற இடத்துலலாம் வந்து போட முடியறதில்ல. ஸோ நாங்கள் இங்கே ஆக்சுவலி வந்து ஏதோ லைக் கொஞ்சம் இதுவாக பேசிகிட்டு இருந்தோம், சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறதும். பட் சன்லைட் இருந்தனால நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு நல்லா கேப்சர் ஆகுமே லுக் அப்படின்னு. அங்கே போகிற வழியில் இந்த ஒரு கார் பார்த்தோம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரைட் ஹேண்ட் ஸ்டியரிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், யூஎஸில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டியரிங், பட் இங்கே இந்த காரில் டிஃப்ரெண்ட்டாக ரைட் ஹேண்ட் ஸ்டியரிங் இருந்துச்சு. அண்ட் காரோட இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹாய் கைஸ், ஐ எம் பேக். ஸோ வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. டோன்ட் மைண்ட், அப்போலேருந்தே விலாகில் வீடியோவில் மெஸ்ஸியாக தான் இருக்குது. பிகாஸ் வீடு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, நீட் டு க்ளீன். ஸோ வளர்றேன், cannot speak. So we are back. It's almost ஒரு நிமிஷம் இருங்க. the time is I think around 11:30 நைட்டில். நான் ஒரு 4 போல் ரெடி ஆனேன். 4:30 போல் ஐ காட் ரெடி. ஸோ ஒரு 6+ hours வந்து அப்புறம் இப்படி தான் இருக்குது. அண்ட் ஐ ரியலி லைக் ஹவு மை மேக்கப் லுக் டுடே. நான் ஸ்கின் கேர் இப்போ திருப்பி கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. சாரியுமே கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லைக் எனக்கு அவசரமாக கட்டுறப்போ தான் நல்லா வருதுன்னு யோசிச்சா கூட எனக்கு ஜென்ரலி இந்த ஹைநெக் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சி நான் போட்டேன். ஹேர் வந்து நான் அவ்வளோவா எதுவும் செட் பண்ணல, சரியாக கோம் கூட பண்ணலனால கொஞ்சம் ஒரு மெஸ்ஸி லுக்கில் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் இட்ஸ் ஃபைன். நான் ஃபைனல் லுக்லாம் போட்டிருப்பேன். நான் ஃபோட்டோஸ் எடுக்கலை அன்ஃபார்ச்சுனேட்லி.
பட் இருக்கிற வீடியோஸில் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்கப் இஸ் ஸ்டில் தி சேம். நான் நடுவில் மட்டும் இந்த லெட்டட் ஸ்னூஸ் வந்து டச்சப் பண்ணிக்கிட்டேன். பேக்கில் ஒன்று இருக்குது. இதுதான் நான் பேக்கில் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு எம்டி மாதிரி. நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சிமிலர் ஷேட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் என்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ஷேட்ஸே இந்த மாதிரி நியூட் பிங்க் தான். ஸோ இப்போ நான் வந்து எப்படி கெட் ரெடி வித் மீ காமிச்சேனோ, ஸோ இன்றைக்கான ஃபோட்டோஸ் வந்து ஒரு சிலதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் கெட் ரெடி வித் மீயும் ஷூட் பண்ண நினச்சேன். பட் அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you guys soon. Bye.